Hi. So the next question வந்து பாத்தீங்கன்னா, for maximum power transmission in a flat drive, the centrifugal tension TC, ஓகேங்களா, centrifugal tension TC should equal. ஆக்சுவலாக இது ஒரு நல்ல கொஷின் ஆக்சுவலாக, ஓகேங்களா. ஸோ ஒரு நல்ல கான்செப்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஒரு கொஷின் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சில பேசிக்ஸ் பார்த்தரலாம். ஸோ ஆக்சுவலாக சென்ட்ரிஃபிகல் டென்ஷன் டிசி இஸ் ஈக்குவல் டு எம்வி ஸ்கொயர், ஓகேங்களா. ஸோ சென்ட்ரிஃபிகல் டென்ஷன் TC equal to mv square, ஓகேங்களா. ஸோ m அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் த பெல்ட் இல்லை மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இந்த கேஸில் நம்ம மாஸ் ஆஃப் த பெல்ட், ஓகேங்களா. v அப்படிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் த பெல்ட். ஸோ இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா சென்ட்ரிஃபிகல் டென்ஷனோட எஃபெக்டும் கம்மியாக தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ வெலாசிட்டி கம்மியாக இருந்தால் சென்ட்ரிஃபிகல் டென்ஷனோட இன்ஃப்ளூயன்ஸ், அதோடைய தாக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். பட் ஜென்ரலாக ஸ்பீட் அதிகம் அப்படிங்கிறதுனால சென்ட்ரிஃபிகல் டென்ஷனோட எஃபெக்டும் இருக்கும். பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிரைவர், ஓகேங்களா. ஸோ ட்ரிவன், ஸோ ஃபிளாட் பெல்ட்ஸ், இது ஃபிளாட் பெல்ட் ஆர் வி பெல்ட், வி ஹாவ் அ டிரைவர். ஸோ வி ஹாவ் அ ட்ரிவன், அதாவது இன்புட் அவுட்புட். ஸோ இந்த டேர்ம்ஸை நம்ம ஆல்மோஸ்ட் நிறைய யூஸ் பண்ணிட்டோம். ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க, கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, டிரைவர் ட்ரிவனை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக், அந்த மாதிரி டிபெண்ட்ஸ் அப்பான் டைப், ஃபிளாட் பெல்ட்டா அதுலேயே ஓப்பனாக கிராஸ் அப்படிங்கிறத பொறுத்து. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாக் சைடு, ஓகேங்களா. மேலே ஸ்லாக் சைடு, கீழே டைட் சைடு. ஸோ இந்த ஸ்லாக் சைடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் இருக்கும். அந்த சைடில் இருக்கிற டென்ஷன் தான் T2. டைட் சைடில் இருக்கிற டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா T1. ஸோ tension on the tight side T1, tension on the slack side T2. In addition to this, there is a speed, ஓகேங்களா. ஸோ இந்த பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் சுற்றிட்டு இருக்கு. ஏன்னா ஃப்ரிக்ஷன்னால வந்து பார்த்தீங்கன்னா இந்த புள்ளியிலிருந்து பெல்ட்டுக்கு பவர் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதனால சென்ட்ரிஃபிகல் டென்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆகும், ஓகேங்களா. ஸோ அப்போ இன் அடிஷன் டு திஸ் ஒரு சென்ட்ரிஃபிகல் டென்ஷனும் இல்லை ஆக்ட் ஆகும், ஓகேங்களா. ஸோ சென்ட்ரிஃபிகல் டென்ஷனும் ஆக்ட் ஆகும், ரெண்டு சைட்லையும் சென்ட்ரிஃபிகல் டென்ஷன் ஆக்ட் ஆகும், ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா T2 + TC, ஓகேங்களா. T2 + TC. அதே மாதிரி இந்த சைட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா T1 + TC, ஓகேங்களா. ஸோ T1 + TC. ஸோ ஆல்ரெடி டென்ஷன் T2 இருக்கு. பட் இந்த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ், மைய விலக்கு விசையினால ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகுது. ஸோ பெல்ட்டில் கிரியேட் ஆகுது. ஸோ T2 + TC, இது T1 + TC, ஓகேங்களா. ஸோ இதில் எது மேக்ஸிமம் டென்ஷன்னா ஆல்ரெடி T1 தான் வந்து பார்த்தீங்கன்னா T2வோட அதிகம், ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டென்ஷன். ஸோ ஆக்சுவலாக கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, for maximum power transmission in a flat drive, the centrifugal tension should equal to maximum tension. இல்ல tension on the slack tight side ஈக்குவலா இருக்குமா, இல்ல tension on the slack side ஈக்குவலா இருக்குமா, இல்ல மேக்ஸிமம் டென்ஷன்ல 1/3 இருக்குமா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க, ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட். ஸோ சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ், மைய விலக்கு விசை, ஓகேங்களா. அதனால ஒரு டென்ஷன் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபிகல் டென்ஷன், ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபிகல் டென்ஷன் ரெண்டு சைட்லையுமே ஆக்ட் ஆகும். பட் மேக்ஸிமம் டென்ஷன் அப்படிங்கிறது டைட் சைடில் இருக்கும், மினிமம் டென்ஷன் அப்படிங்கிறது ஸ்லாக் சைடில் இருக்கும். ஸோ இதை நம்ம ஆக்சுவலாக டெரிவ் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். பட் டெரிவேஷன்ஸ் இல்லை, பட் ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ த மேக்ஸிமம் டென்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் TC, ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் டென்ஷன் அப்படிங்கிறது 3 டைம்ஸ் TC, ஓகேங்களா. ஸோ டென்ஷன் ஆன் த டைட் சைட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் TC, ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரிசல்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ ஃபார் மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்மிஷன் இன் அ ஃபிளாட் டிரைவ், ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ரிலேஷன்ஸ். அதே மாதிரி டென்ஷன் ஆன் த டைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் பவர் வந்து மேக்ஸிமமாக டிரான்ஸ்மிட் ஆகும்போது டென்ஷன் ஆன் த டைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபிகல் டென்ஷனோட 2 டைம்ஸ் இருக்கும்,
ஓகேங்களா. அது ஒன்றுனா இது 2 இருக்கும். ஸோ 2 மடங்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு ரிலேஷன் இருக்கு. வாட் இஸ் த பெல்ட் ஆஃப் த ஸ்பீடு டியூரிங் த மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்மிஷன். ஓகேங்களா. ஸோ இந்த ஈக்குவேஷன் எடுத்துட்டோம்னா டி மேக்ஸ் 3 டிசிக்கு பதிலாக எம்வி ஸ்கொயர். ஓகேங்களா, எம்வி ஸ்கொயர். ஸோ இது இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ டி மேக்ஸ் பை 3m இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர். ஸோ இது நீங்கள் அப்படியே இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் வந்தால் ஸ்கொயர் ரூட். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸோ வி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி மேக்ஸ் பை 3m. ஸோ திஸ் இஸ் த பெல்ட் ஆஃப் த ஸ்பீட் டூரிங் த மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்மிஷன். அதாவது பெல்ட்டினோட வேகம் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் இருக்கும்போது எவ்வளோ அப்படிங்கிறது தான் இது. இதில் இருந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ரிலேஷன். ஓகேங்களா. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி அ வெரி குட் கொஷின். ஸோ ஒரு முக்கியமான நல்ல கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஒரு கொஷின். ஓகேங்களா. ஸோ ஃபார் மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்மிஷன் இன் அ ஃபிளாட் டிரைவ், ஸோ த சென்ட்ரிஃபியூகல் டென்ஷன் ஷுட் ஈக்குவல் டு. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த கொஷினை கிராக் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ சென்ட்ரிஃபியூகல் டென்ஷனுக்கும் மேக்ஸிமம் டென்ஷனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா. ஸோ சென்ட்ரிஃபியூகல் டென்ஷன் மேக்ஸிமம் டென்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கணுங்களா? இல்லை. இதில் பார்த்தாலே தெரியுது. சென்ட்ரிஃபியூகல் டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 1/3 ஆயிரும். ஸோ அப்போ 1/3 டைம்ஸ் த மேக்ஸிமம் டென்ஷன். ஸோ த ஆன்சர் இஸ் டி டெல்லி. ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் டென்ஷன், டென்ஷன் ஆன் த டைட் சைட், டிசி அப்படிங்கிறது சென்ட்ரிஃபியூகல் டென்ஷன், தட் இஸ் த பெல்ட் ஸ்பீடு during maximum power transmission. ஓகேங்களா. ஸோ பெல்ட் ஸ்பீடு, ஓகேங்களா, பெல்ட் ஸ்பீடு during maximum power transmission. ஸோ during maximum power transmission. ஓகேங்களா. during maximum power வந்து மேக்ஸிமம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது பெல்ட்டோட ஸ்பீடு என்னவா இருக்கும். ஸோ அதுதான் அதுக்கான ரிசல்ட்டு. பட் இதுவுமே 3மே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ரிசல்ட்ஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் டென்ஷன், டென்ஷன் ஆன் த டைட் சைட், பெல்ட் ஸ்பீட் டியூரிங் மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்மிஷன்.